பாய்ஸ் கேர்ள்ஸ் போட மாட்டேன். சரியா? என்ன பேர் வைக்கலாம்? பாய்ஸ் பி கிளாஸ் சிங்கமா உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கம் தெரிஞ்சதுனால பேரை மாற்ற போறேன். ரைட் ரைட். இது பேர் என்ன பேரு? உங்களுக்கு மீச வருமா? எனக்கு வருமா? வருங்க. அதனால பாய்ஸ்க்கெல்லாம் ஒரு பேர் என்ன பேருன்னா மீச பாய்ஸ். Are you ready, மீச பாய்ஸ்னா? ஓ எஸ் சொல்லணும். சொல்லுங்க. Are you ready? கேட்கலையே. Are you ready? உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு என்ன பேர் இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டோ கிட்ட பிடிங்க. புடிலையா? உங்களுக்கு அனுப்புங்க. புடி கலசா. போட்டோ வீடியோ. பின்னி போடாத பேர் என்னது? உங்களுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு என்ன பேர் நம்ம சொல்லுங்க. ஜட பின்னி போட சொல்லுவாங்கல. நீங்க அப்படியே சொல்லுங்க. பின்ன சொல்லுவீங்களா? ஜட எப்படி போட்டு போவீங்க? என்ன சொல்வீங்க? ஜட சொல்ல மாட்டீங்களா? ஓகே, நாம மேடம் அப்படிதான் சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஜட கேர்ள்ஸ் சொல்லுங்க. ஜட கேர்ள்ஸ். சரியா? மீச பாய்ஸ் நீங்க ஜட கேர்ள்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ 1 2 3 சொன்னா அமைதி ஆயிடும். எப்போ நான் 1 2 3 சொல்லணும் அப்ப நீங்க அமைதி ஆயிடும். 1 2 3. நீங்க அமைதியா இருந்தா பப்பட் ஷோ மேஜிக் ஷோ தான் காட்டுவேன். நீங்க பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணுவேன். என்ன நம்ம மேஜிக் ஷோ பப்பட் ஷோ என்ன வேணுமா? ரைட். இப்போ நம்ம ஒரு பாட்டு கத்துக்க போறோம். பாட்டு கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேமோட போறோம்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு என்ன நவுரா பேசி நவுரா. இடது கை அப்படியே என் வலது கை கீழே மேலே மேலே கீழே வரும். எப்போ இது இடது கைக்கு நேரா என் வலது கை வருதோ அப்போ ஒரு கிளாப் பண்ணணும். யாரும் சாமி நடக்குது இல்லை பழகு தோசுல கை தரணும். ஒரே ஒரு மட்டும் கேட்கும். ஆக்ஷன் பண்ணாலும் பண்ணக்கூடாது. நான் பாய்ஸ் மீச பாய்ஸ்க்கு ஜட கேர்ள்ஸ்க்கு மார்க் போட போறேன். யார் நல்லா மார்க் ஆகுறீங்களோ உங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுப்பேன். இடம் பிரைஸ் கிடையாது. சரியா? டாடி நான் சொன்னதை மட்டும் தான் கேட்கணும். நான் எப்ப 2 கையை ஒன்னா நிறுத்தணும் அப்ப கிளாப் பண்ணிட்டே இருக்கணும். நான் கையை தான் நிறுத்தணும். என் கையை கவனிக்கணும். புரியுதா? மேல இருந்து கீழே இருந்து மேல 2 கையும் ஒன்னா வரும்போது ஒரே ஒரு கிளாப் எல்லா கிளாப் வந்து ஒன்னா கேட்கணும். கேட்குமா? சூப்பர். யாரு அமைதியா அழகா சூப்பரா எங்க கூட பாட்டு பாட போறீங்கன்னு பார்க்க போறேன். சரியா? பாட்டு கத்துக்கலாமா? பாட்டு கத்துக்கிறதுபடி இந்த வருஷம் உங்க பிபிஎஸ்க்கு ஒரு தலைப்பு இருக்கு. உங்க பிபிஎஸ்க்கு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த பிபிஎஸ்க்கு ஒரு தலைப்பு இருக்கு. என்ன பேனர் பாத்தீங்களா? எத்தனை பேர் பேனர் பாத்தீங்களா? இல்லையா? இந்த பிபிஎஸ் உடைய தலைப்பு என்னன்னா இயேசுவோடு பயணம். சொல்லுங்க. உங்க அப்பா கூட பயணம் போயிருப்ப, அம்மா கூட பயணம் போயிருப்ப, சில தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தப்பா சித்தி கூட பயணம் போயிருக்கலாம். இந்த 3 நாள் நம்ம யார் கூட பயணம் போக போறோம்? யார் கூட? இயேசுப்பா கூட பயணம். இன்னைக்கு முதல் நாள் பிபிஎஸ் வந்திருக்கீங்க. இன்னைக்கு முதல் நாள் பிபிஎஸ் தானே? இந்த முதல் நாள் பிபிஎஸ் தலைப்பு என்ன தெரியுமா? இயேசு உன்னை அழைக்கிறார். சொல்லுங்க. இந்த மொத்த பிபிஎஸ் தலைப்பு இயேசுவோடு பயணம். முதல் நாள் தலைப்பு இயேசு உன்னை
உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல கை கொடுங்க பார்க்கலாம். கை கொடுத்து ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லுங்க. பசங்க சொல்லுங்க. பக்கத்துல ஃப்ரெண்டு பக்கத்துல கை கொடுங்க. பக்கத்துல உங்க பக்கத்துல எல்லாம் கை பிடிச்சு சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட். சத்தமா ஹாய் ஃப்ரெண்ட். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இது ஒரு பாட்டு கத்துக்கலாமா? எத்தனை பேருக்கு பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்காது? பிடிக்காதா? பிடிக்காதா? பிடிக்கல கிடைக்கிறப்போ. சரி, நான் பாடுறேன். பாட்டு உங்களுக்கு இங்க டிவியில வரும், பாருங்க. அப்புறம் எனக்கு கூட சேர்ந்து பாடலாம். சரியா? பாட்டுல இருக்கா? யாருல பெல பண்ணோம்? யாருக்குள்ள பெல பண்ண? நீங்க கர்த்தரையும் பெலப்படும். சரியா? ஏசப்பா கூட பயணம் போனோம்னா அவர் பெல நமக்கு தேவை. நம்ம யார் கூட பயணம் போறோம்? இந்த 3 நாளே, இந்த 3 நாள் மட்டும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஏசப்பா நம்ம கூட வர ரெடியா இருக்காரு. அப்ப நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கணும்னா நம்ம யாருக்குள்ள பெலா இருக்கணும்? யாருக்குள்ள? யாருக்குள்ள? ஏசப்பாக்குள்ள பெலா இருக்கணும். பெலா இருப்பீங்களா? இருப்பீங்களா? அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. 2 பேரை பத்தி சொல்லுது. அந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒரு யாரு? தாவீது. யாரு? தாவீது. அவர் சின்ன பையனா இருந்தார். இவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார். கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. உடனே நல்ல பலசாலி, ஹைட் வெயிட்டமா இருந்தாரு. கர்த்தர் பலன் அவருக்குள்ள இல்லாத தோல்வி போயிட்டார். நம்ம எல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம வாழ்க்கையில யார் நம்ம கூட வேணும்? யார் வேணும்? யார் வேணும்? அதுதான் 3 நாள் நம்ம கத்துக்கணும். சரியா?
1 2 3 பாய்ஸ் கரெக்டா இருக்காங்களா கேர்ள்ஸ் கரெக்டா இருக்காங்களா நம்ம ஒரு மார்க் போட்டுடலாம். மார்க் போடலாமா? ஆமா. ஏன்னா பாய்ஸ் வந்து கொஞ்சம் அடங்குற மாதிரி தெரியும். எங்க ஜனங்கள் அமைதியா இருப்பாங்க. நானும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவங்களை பார்த்தா எனக்கு நம்ப முடியல. நானும் கேர்ள்ஸ்க்கே வந்துடுறேன். என்ன செய்யலாம்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவா? அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருப்பீங்களா? பாருங்க ஜனங்கள்ஸ் அமைதியா இருப்பாங்க நான் சொல்றேன். அமைதியா இல்ல சொல்லுங்க அக்கா பத்துங்க அக்கா சொல்லுங்க அக்கா எங்களை மாதிரி அமைதியான பசங்க நான் சொல்றது உண்மையே புரியுதா? நீங்க பார்த்ததே இல்லை. நீங்க பார்த்ததே மாட்டீங்க. எங்களுக்கு 3 நாள் பார்க்க போறீங்க. எவ்வளவு அமைதியான பசங்க சொல்லுங்க. ஆமா இது அவங்க சொல்லுங்க. அண்ணா பார்த்துட்டே இருங்க. கேர்ள்ஸோட ரொம்ப அமைதியா ரொம்ப மாதிரி பேசுவோம். பாய்ஸ் தான் இருக்க போறோம். நீங்க பாய்ஸ் தான் இருக்க போறோம். அது பேசுறாங்க. அது பாருங்க. அவங்க போய் பேசுறீங்களா? எங்க நீங்க அமைதியா போறீங்க? சரி பார்த்துலாம். யார் இந்த 3 நாள் அமைதியா போறீங்க பார்க்கலாம். அமைதியா பாடிடலாம். சரியா? பாட்டு சூப்பரா பாடி அவங்களோட நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகேவா? சொல்லலாமா? பாட்டு டிஸ்ப்ளேல இருக்கு. அத பார்த்து பாருங்க. பாதி பேர் பேசிக்கிறாங்க. பாதி பேர் பேசிக்கிறாங்க நான் பார்த்துட்டேன். யாருன்னா கத்துறாங்க. நீங்க பேசுறீங்களா? அதையும் பார்த்துக்கலாம். சரியா? சரி ரைட். இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ண போறோம். இப்போ நான் பார்க்க போறேன்.
யார் அமைதியா இருக்க வாய் வந்து பாடுறேன். இந்த வாய் பாடணும், கண் ஆக்ஷன் பார்க்கணும். சரியா? ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாமா? எத்தனை பேர் ஆக்ஷன் பார்க்க ரெடியா இருக்கீங்க? அடுத்த வாட்டி ஆக்ஷன் நீங்க பண்ணணும். சரியா? ரெடியா? ரெடியா? ஜனங்கள் சில அமைதியா பாட்டு பாடலாம். பைசா பாட்டு பாடல. ரைட், பார்க்கலாம்.